பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 28 டிசம்பர் 2025 ஞாயிற்றுக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 100 நாள் வேலை திட்ட மீட்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி சார்பாக உருவாக்க போகிறாங்க. ஆக்சுவலாக அது நம்ம பார்த்தோம்ல விபி ராம்ஜி இதோட எக்ஸ்பிளனேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. அதாவது விஸ்கிட் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கர் அண்ட் அஜ்விகா மிஷன் கிராமின் இதான் விபி ராம் ஜின்னு வரும். சரிங்களா, ராம்ஜி இல்லை ராம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு வரும். கடைசியில் கிராமின்னு வரும். நம்ம ஏற்கனவே பார்த்ததான் 100 நாள் வேலை அப்படின்றது 125 நாளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்னொன்று 2005 மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு பதில் இது கொண்டு வந்திருக்காங்க. அந்த இதுக்கு வந்துட்டு 100% ஒன்றிய அரசு தான் நிதி கொடுப்பாங்க. ஆனால் இதில் 60% ஒன்றிய அரசும் 40% வந்துட்டு மாநில அரசும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் தான் திரும்ப நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. சரியா, அதனால் அதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்க்கலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி ரொம்ப கம்மி தான், நியூஸ் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்கள், செனாப் நதி குறுக்கே வந்து புதிய நீர்மின் திட்டம் அரசு அமைக்க போகிறாங்க, ஒன்றிய அரசு சார்பாக அமைக்க போகிறாங்க. இதில் பாருங்கள், இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கு பிரியும் செனாப் நதி சரியா புதிய நீர்மின் திட்டத்தை அமைக்க மத்திய அரசின் பசுமை குழு ஒப்புதல் அளித்துள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. இதில் பாருங்களேன், ஏற்கனவே 390 மெகாவாட் உற்பத்தி திறனோட துலாஸ்தி நிலை 1 அப்படின்ற பெயரில் மின்திட்டம் இருக்குது. சரிங்களா, துலாஸ்தி நிலை 1 அப்படின்ற பெயரில் மின்திட்டம் இருக்குது. இது 2007 செயல்பட்டு வருது. இப்போது 260 மெகாவாட் உற்பத்தி திறனோட துலாஸ்தி நிலை 2 அப்படின்ற புதிய நீர்மின் திட்டம் கொண்டு வர போகிறாங்க. ஸோ அது கேட்கலாம்ப்பா, இந்த செனாப் நதி மேலே அமைக்கப்பட்ட நீர்மின் திட்டம் என்னன்னு கேட்கலாம். இல்லை இந்த துலாஸ்தி நீர்மின் திட்டம் எந்த நதி மேலே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னும் கேட்கலாம். சரிங்களா, இன்னொன்று இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தம் அடிக்கடி நியூஸில் வந்துட்டு இருந்துச்சுல, அது வந்து எந்த ஆண்டு அப்படின்னா 1960. இந்த ஆப்ரேஷன் சிந்து நடைபெற்றப்ப இந்த நியூஸ் வந்து அடிக்கடி வந்துச்சு, சிந்து நதி ஒப்பந்தம்னு. ஸோ அந்த சிந்து நதி ஒப்பந்தம் அப்படின்றது 1960ஆம் ஆண்டு போடப்பட்டுச்சு, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில். இன்னொன்று தேசிய நுகர்வோர் உதவி எண் வந்து இருக்குது. சரிங்களா, அதாவது 1915 அப்படின்றது தேசிய நுகர்வோர் உதவி எண். இது மூலியமாக இதுவரையும் 67,265 பேர் வந்து குறைகள் வந்து தீர்க்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இதுதான் நுகர்வோர் உதவி எண் என்ன அப்படின்னா 1915. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நுகர்வோர் உதவி எண் அப்படின்றது 1915. 17 இந்திய மொழிகளில் நம்ம புகார் தெரிவிச்சுக்கலாம், அதுதான் பதில் மெயின். சரிங்களா, எத்தனை மொழிகளில் புகார் தெரிவிக்கலாம் அப்படின்னா 17 இந்திய மொழிகளில் நம்ம புகார் தெரிவித்து தீர்வு பெற்றுக்கலாம். இதுக்கு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்காங்க, 888000. அதாவது இப்படி நான் வச்சுக்கோங்க, 888000. அதே 1915. சரியா, நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் கேட்பாங்க. தேசிய நுகர்வோர் உதவி எண் என்ன அப்படின்னா 1915. சரியா, அடுத்தது இந்த இது பாருங்கள், மும்பை டெல்லி கொல்கத்தா வழித்தடத்தில் 2026 கவச் தொழில்நுட்பம் கொண்டு வர போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், கவச் தொழில்நுட்பத்துக்கு என்ன வேவ்ஸ் அப்படின்னா ரேடியோ வேவ்ஸு. ஒரே ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின் நின்றுச்சு அப்படின்னா அந்த ட்ரெயினை வந்து ஸ்டாப் பண்ணுறது, அதே ட்ராக்ல வரக்கூடிய இன்னொரு ட்ரெயினை ஸ்டாப் பண்ணுறதா என்ன அப்படின்னா இந்த கவச் தொழில்நுட்பம். சரிங்களா, ஸோ அதை வந்து 2026 மும்பை டெல்லி கொல்கத்தா வழித்தடத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை வேறு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. வேறு ஸ்போர்ட்ஸ் வந்து எதுவும் இல்லை. தேசிய துப்பாக்கி சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திலோத்தமா அவங்களுக்கு தங்கப்பதக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ தங்கப்பதக்கம் மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் மாநில ஷூட்டிங் அகாடமியில் தேசிய துப்பாக்கி சுடும் போட்டி நடைபெற்று வருது. அப்போ தேசிய துப்பாக்கி சுடும் போட்டி எங்கே நடைபெற்று வருதுன்னா மத்திய பிரதேச மாநிலம் போபால், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. வேறு தாய்லாந்து கம்போடியா போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. வேறு அவ்வளோதான் நியூஸ், அவ்வளோதான்ப்பா. இன்னைக்கு 4 நிமிஷத்துலேயே நியூஸ் முடிஞ்சிச்சு. வேறு எதுலேயும் இதில் நம்மளும் தேடி பார்த்துட்டோம், ஒன்றும் இல்லை. சரிங்களா, நியூஸ் அவ்வளோதான். அதனால் வம்படியாக நம்ம போட்டு நியூஸ் இல்லைன்றக்காண்டி கண்டதாக சொல்ல வேணாம், இதை மட்டும் படிங்க. இதுதான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நியூஸ். நன்றி.